சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா கடவுள்கிட்ட போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குற? நான் மட்டும் மனுஷி தானே? ஒவ்வொரு முறையும் எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறியே, எதுக்காக இப்படி பண்ற? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன ஏன் இப்படி நீ சோதிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல முத்து அங்க வராங்க. முத்து வந்ததும் எனக்கு அந்த ஜோஷியக்கார அம்மா சொன்னபடியே நடந்துருச்சு போல, நான் வீட்டுல இருக்கிறது ரொம்பவே தப்பு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா கவனமா தான் போயிருக்காங்க. யாரோ ஒருத்தன் இடிச்சிட்டு போயிருக்கான். அதுக்கும் இதுக்கும் என்ன மீனா சம்பந்தம்? நீ ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. என்னுடைய ராசியால மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மீனா, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நீ எதுக்காக மீனா நம்புறேன்றாங்க. நம்புற மாதிரி தானேங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. அப்புறம் எப்படிங்க என்னால நம்பாம இருக்க முடியும்? எனக்கு நம்புற மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு விஜயா வராங்க. விஜயா ரொம்பவே கோவமா, என்னடி இன்னும் இங்க இருந்து நீ போகலையா? எதுக்காக இங்க இருக்க? ஒட்டு மொத்தமா என் புருஷனோட உயிரை போக அடிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டே போவியா? சொல்லுடின்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம மீனா, அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்கன்றாங்க. ஏண்டி, இதுக்கு மேலே உனக்கு என்னடி ப்ரூஃப் தேவைப்படுது? சொல்லு, என்ன ப்ரூஃப் தேவைப்படுது? ஒரு ராசியால தான் என் புருஷனுக்கு இப்படி நடக்குதுன்றது உனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒட்டுமொத்தமா எங்க ரெண்டு பேரையும் சாகடிச்சுட்டு நீங்க சந்தோஷமா வாழணும், அதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் அத்தை நாக்குல பல்லு போடாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னாலும் எது உண்மையும் அதை தானடி சொல்றேன்றாங்க. இப்ப என்னத்த உங்களுக்கு நான் வீட்டை விட்டு போனா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இனி இந்த மீனா நீங்களா வான்னு சொல்லி கூப்பிடுற வரைக்கும் இனி அந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க அத்தை, சந்தோஷமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒண்ணு போய் தொலைஞ்சா சரி, என் புருஷனுக்கு சரியானா சரின்னு சொல்லிட்டு கோபமா விஜய் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம சிந்தாமணி கால் பண்றாங்க. மாஸ்டர் எங்க இருக்கீங்கன்றாங்க. அது ஏன் கேக்குறீங்க சிந்தாமணி? அந்த சாமியார் பொம்பளை சொன்ன மாதிரியே என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இப்ப அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க. மாஸ்டர் நான் தான் சொன்னேன் இல்ல, எப்பவுமே உங்களுடைய மருமக வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கேன். பெரிய தியாகி மாதிரி நீங்களாம் வீட்டுக்கு கூப்பிட்டாதான் வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன்றான். அவ வராம இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ உடனே சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. மாஸ்டர் என்ன ஆனாலும் நீங்க மீனாவை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க, அவ மட்டும் என்னத்தை சாதிக்க போறான்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா சிந்தாமணின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. இது முத்து பாத்துறாங்க. முத்து பார்த்துட்டு, அப்படின்னா இது எல்லாமே நீங்களா சுயமா செய்யல, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிந்தாமணி தானா? சிந்தாமணியால தான் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னமா இது, மீனவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இந்த அளவுக்கு சீப்பா நீங்க நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. முத்து இங்க பாருடா, அந்த ஜோசிக்கார பொம்பளை சொன்னபடி நடந்துருச்சா இல்லையா? எனக்கு ஒன்னும் உன்னையும் அவளையும் பிரிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஜோசியக்காரி என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செஞ்சேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பவே நல்லா இருக்கு. என்னால இந்த நியாயத்தை ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு உங்க நியாயம் பார்க்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வராங்க. டாக்டர் நம்ம அண்ணாமலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு விஜயா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க.
ஏங்க எப்படிங்க உங்களுக்கு இப்படி ஆச்சு? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடாதா? நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா நானும் பரசும் 2 பேரும் பேசிட்டு தான் போனோம். யாரோ வேணுனே வந்து இடிச்ச மாதிரி தான் இடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சதும் முத்துவுக்கு சிந்தாமணி பேசினது இது எல்லாமே முத்துவுக்கு ஒரு பக்கம் பயங்கர டவுட்டா இருக்கு. உடனே அம்மா எங்க மீனன்றாங்க. ஏங்க அவ இங்க தாங்க இருந்தா, நான் தான் அவளை துரத்தி விட்டுருக்கேன்றாங்க. ஏன் விஜயா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏங்க உங்களுக்கு இப்ப கூட புரியலையா? மீனா இந்த வீட்டுல இருக்கிறதுனால தாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இனி நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போடி, நானா தான் துரத்துனேன்றாங்க. விஜயா அவ இந்த வீட்டோட குல விளக்கு, அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் விஜயா இப்படி பண்றாங்க? ஏங்க நீங்க என் பேச்ச கேட்பீங்கல்ல? கண்டிப்பா கேட்பேன். அப்படின்னா அவ இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு தேவை நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதாங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு நல்லா சொல்லிட்டு விஜயா வந்து பேசுறாங்க. உடனே முத்து வந்து அப்பா இப்போதைக்கு எதை பத்தி நீங்க நினைக்காதீங்க. மீனா அங்க இருந்தாலுமே அவ எப்பவுமே உங்களை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பா. உங்களை வந்து அவ எப்பவுமே கைவிட மாட்டா. நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தம் எல்லாம் பட்டுட்டு இருக்காதீங்க. விடுங்கப்பா, எல்லாம் நல்லதே நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல முத்து அது வந்துடுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லப்பா, மீனாவை நான் போய் பாத்துக்கிறேன். மீனா அதை பத்தி எல்லாம் எதையும் யோசிக்க மாட்டா. நீங்க இதை பத்தியும் கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலையும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே சந்திரா ஏய் மீனா என்னாச்சு என்னாச்சு மீனான்றாங்க. அம்மா என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சொல்றாங்க. ஏண்டி உன் மாமியாருக்கு எதனா பித்து இது பிடிச்சிருக்காமா? ஏதோ எதிர்ச்சியா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அதுக்கு காரணம் நீதான் அவங்க சொல்லுவாங்களா? என்ன நம்ம சோத்துக்கு வழியிலனாலும் பூ கட்டி சமாளிச்சாலும் மான மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு இந்த மாதிரி அநீதி நடக்குதுன்னா அதை போய் கேட்காம இருப்போமா? வாடி இப்பவே போய் கேட்கிறோன்றாங்க. சத்தியமும் அக்கா இதை இப்படியே விட்ட வேலைக்காகாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? உங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்காமா? இருங்கக்கா இப்பவே போறேன் நானுன்றாங்க. சத்யா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு. அவங்க என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்க, துரத்திட்டாங்க. சந்தோஷமா இருக்கட்டும் விடு. எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு, அதே மாதிரி மாமா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க 2 பேரும் கண்டிப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம முத்து வராங்க. முத்து வந்தது என்ன மாப்பிள்ள மீனாவை இப்படி வாய் கூசாம உங்க அம்மா போய் சொல்றாங்களே, இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்குமான்றாங்க. அத்தை எனக்கும் புரியாமலாம் இல்ல அத்தை, எனக்கும் நல்லா புரியுது. அவங்கள இந்த விஷயத்துல மட்டும் என்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ நானும் போராடினேன் தெரியுமா? அப்ப கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நாக் பண்ணிட்டாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல அத்தன்றாங்க. அப்படின்னா என் பொண்ணு கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே தான் வாழ வெட்டியா இருக்கணுமான்றாங்க. என்னத்தை ஏன் இப்படி எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? மீனா எப்படிப்பட்டவை, என் உயிரை உலகன்றது உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது மூல காரணம் யாருன்றது கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க யாரு என்ன ஏதுன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து கூட்டிட்டு வந்து மீனாவை வந்து எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் ராசியால குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலன்றத நான் நிரூபிக்கிறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதன்றாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் என்னுடைய மூத்த புள்ளியாவே நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். நம்பிக்கை இருக்கான்னு வேற கேள்வி கேக்குறீங்க. எனக்கு முழுசா உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. முத்து மீனா வந்து இப்ப மீனா கிட்ட வந்து முத்து இங்க பாரு மீனா, இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடு. கண்டிப்பா நீ எப்படி சபதம் போட்டுட்டு வந்தியோ அதே மாதிரி என்னுடைய அம்மாவே உன்னை கூட்டிட்டு போவாங்க. இது நடக்கும்ன்றாங்க. மாப்பிள்ள எது சொன்னாலும் அதை நான் ஏத்துப்பேன். உங்க அம்மா வந்து மீனாவை கூப்பிடுறது இதெல்லாம் நடக்குமா மாப்பிள்ளன்றாங்க. கண்டிப்பா நடக்கும் அத்தை. எந்த அளவுக்கு என் பொண்டாட்டிய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அதே அளவுக்கு கௌரவத்தோட அவளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. உடனே நம்ம மீனா முத்துவை கட்டி பிடிச்சி எங்க மாமாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அவர் நல்லா இருக்காரு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பா ரொம்பவே நல்லா இருக்காரு, அவருக்கு பிபி ஹையா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே நம்ம குமாரசாமி தாங்க கைவிடலன்னு நல்லா சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க.
சரி மீனா, எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, சில விஷயத்த கண்டுபிடிக்கணும், அதனால நான் கிளம்புறேன், நீ சாப்பிடாமலாம் இருக்காத, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், உன் புருஷனை நம்பு, உனக்கு துணையா எப்பவுமே இருப்பேன், சரியான்னு சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு மீனாவை ஆறுதல் படுத்திட்டு முத்து அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்பதான் மீனா, என் மனசுல பால் வார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மாப்பிள்ளை வந்து உண்மை என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சு உனக்கான நியாயத்தை உன்னுடைய மாமியார் கிட்ட வாங்கி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம சிந்தாமணிக்கு வந்து நம்ம மீனா வீட்டை விட்டு போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சது. உடனே நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணி, கண்ணு நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை நடந்துருச்சு கண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்றாங்க. உடனே ரோகிணி, என்னாச்சு ஆண்டி, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பிளான் போட்டபடியே வந்து எல்லாமே நடந்துருச்சு, அந்த மீனா வீட்டை விட்டு போயிட்டாளான்றாங்க. இது எந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயம் தெரியுமா, அவ இருக்கிற வரைக்கும் மனோஜை என்னால நெருங்க முடியாதுன்னு நினைச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படினாவது மனோஜை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்த விவாகரத்து கேஸ ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இது எல்லாமே வந்து ரோகிணியோட அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரோகிணியோட அம்மா வந்து பார்த்துட்டு, இங்க பாரு ரோகிணி, நீ பண்ணிட்டு இருக்க வேலை, அது இல்லாம அந்த சிந்தாமணி அடிக்கடி இங்க வந்து போறது, அவங்க உனக்கு அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அவங்க நடந்துக்கிற விதமும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதெல்லாம் தப்பா இருக்கு ரோகிணின்றாங்க. அம்மா, அவங்களாலதான் இந்த வீட்டுல கௌரவமா நம்ம இருக்கோம், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமலாம் நீ பண்ணிட்டு இருக்காத, என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன்னு சொல்லிட்டு அங்க ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு புரியுதுடி, நீ ஓவரா பண்ணி கடைசியில இந்த வாழ்க்கையும் போயிட்டு அந்த வாழ்க்கையும் போகிற அளவுக்கு நீ பண்ணிடாதன்னு அவ்வளவுதான் சொல்லுவேன்றாங்க. அம்மா, எனக்கெல்லாம் வந்து நீ அட்வைஸ் கொடுக்காத, எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ விடுமான்றாங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம போறதோ உன்னுடைய விருப்பம் தான், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. ரோகிணியோட அம்மா வந்து அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மனோஜ்க்கு கால் பண்றாங்க ரோகிணி. ஏன்னா இப்பதான் முத்து மீனா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்றத நம்பிக்கிட்டு ரோகிணிக்கு திரும்பவும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற, நீ இன்னொரு முறை ஃபோன் பண்ணா உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மனோஜ். உடனே, ஏன் மனோஜ் கோவப்படுற, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு காரணம் என்னன்றது உனக்கு தெரியாதா, ஏன்னா உன் மேல நான் அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருக்கேன், அது ஏன் மனோஜ் உனக்கு புரியவே மாட்டேங்குது, ப்ளீஸ் மனோஜ், உன்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும், மனசு விட்டு பேசணும், நான் ஏன் இப்படி பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணேன், இந்த விஷயம் எல்லாமே உன்கிட்ட நான் சொல்லணும், எனக்கு டைம் கொடு மனோஜ், ப்ளீஸ் மனோஜ், என்கிட்ட பேசுன்றாங்க. இங்க பார், வேற யாரையாவது பாரு, இந்த மாதிரி முட்டாள்தனமா என்ன ஏமாத்துற வேலை இன்னமும் நீ நிறுத்தலையா, அதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நானெல்லாம் வந்து உன்கிட்ட பேசணுன்ற அவசியமே கிடையாது, ஆமா நான் எதுக்காகவே உன்கிட்ட பேசணும், பேசி என்ன பண்ணணும்னு நினைக்கிற, என்னத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்க பார், நான் இழிச்ச வாயா இருக்கிறதுனால தானே என்னை ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பார், நான் வந்து இனி நீ என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அதை வந்து ஒட்டுமொத்தமா நான் உன்னை அவாய்ட் பண்ணிடுவேன்றாங்க. மனோஜ், நீ என்ன அவாய்ட் பண்ணி நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்றாங்க. செத்துப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அப்படி ஒருவேளை நீ இந்த உலகத்தை விட்டு போனா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தாண்டி இருப்பேன், சாகடி, தாராளமா சாகு, நான் நேத்து வரைக்கும் நீ மிரட்டின மிரட்டுக்கெல்லாம் உட்காருனா உட்காரதும் எழுதுனா எழுதுன்னு இருந்தேன், இனி எல்லாம் என்னால அப்படி இருக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கோ, அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து பேசுறாங்க. உடனே ரோகிணிக்கு, என்ன இது, இவன் இப்படி மாறிட்டானே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், ப்ளீஸ் மனோஜ், உன் கூட பேசணும், உன் கையை கோத்து நடக்கணும், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு மனோஜ்னு சொன்னா கூட அதை எதுவுமே மனோஜ் பொருட்படுத்தாம, இன்னொரு முறை இந்த நம்பரை உன்கிட்ட வந்து பிளாக்ல போடாதனால தானே நீ ஃபோன் பண்ற, பிளாக்ல போட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனை ஒட்டு மொத்தமா வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. உடனே அந்த இடத்துல முத்து வந்து பார்த்துட்டு, இதே மாதிரி இருடா மனோஜ், அவெல்லாம் என்ன நினைச்சாலும் உன்னை அசைக்கவே முடியாது, இங்க பார், சிம் கார்டவே மேல மாத்திடு, எப்படி என்ன நினைச்சாலும் நம்பர் மட்டும் அவ்வளவுக்கு கிடைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நீ மூவ் பண்ணிடுறாங்க,
சரிடா, இந்த விஷயத்துல உன் பேச்சை நான் கேட்குறேன். எனக்கு தேவை ரோகிணி ஒட்டுமொத்தமா என் வாழ்க்கையை விட்டு போனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. என்ன இது, மனோஜ் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. ஒருவேளை யாராவது கூட இருக்கவங்க தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே மூல காரணமா எனக்கு தோணுறது கண்டிப்பா அந்த முத்துமும் மீனாவும் தான். இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் என்னால என்னுடைய மனோஜை அட முடியாது. என் திட்டத்தையும் அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒட்டு மொத்தமா இந்த வீட்டை விட்டோம் மனோஜ் பேச்ச கேட்காத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரோகிணி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி என்ன யோசிச்சு இப்ப நம்ம மனோஜோட லைஃப்ல திரும்ப வர போறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனையை நம்ம மீனா சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.